கீழே வந்து நீ எதுக்கு இங்க வந்து உட்கார்ற? கோவில்ல உனக்கு என்ன வேலை? வரவு செலவு கணக்கு பாக்குறேன். கோயில் என்னடி வேலைன்னா சாமி கும்பிடுற வேலை. கோவில்ல என்ன பண்ணுவாங்க? சாமி எதுக்கு கும்பிடுவாங்க? நிம்மதிக்காக கும்பிடுவாங்க. நிம்மதி இருக்கா? இப்ப இவ்வளவு நேரம் இருந்தது நிம்மதி, இப்பதான் இல்ல. தானே வந்துட்டல்ல, இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் நிம்மதி? உன்னை எல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? வீட்டுல அவ்வளோ பிரச்சனைங்க இருக்கு, அவ்வளோ கடனுங்க இருக்கு. சரி, டியூ கட்ட முடியாம வந்து கேட்டுட்டு போறாங்க. வீட்டுல ஒரு பொருள் கிடையாது, அதை பத்தி யோசிக்காம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கு. வீட்டுல பொருள்னு யார் சொன்னா? அதான் சோஃபா செட் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, சேர் இருக்கு, ஃபேன் இருக்கு, பெட் இருக்கு, தலகாணி இருக்கு. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கரண்ட் இருக்கு, தட்டு இருக்கு, டம்ளர் இருக்கு, குடம் இருக்கு, அரிசி மூட்டை இருக்கு. அரிசி மூட்டை ஈக்குவலா நீ இருக்க வீட்டுல. வேற என்ன வேணும்? இதெல்லாம் இருந்தா வேற எதுவும் இருக்கு? நீ தான் பொருளே இல்லைன்னு சொன்னீங்க. நான் அந்த பொருளை சொல்ல, சாப்பிடறதுக்கு பூவா அதான் இருக்கேடி, இப்ப வாங்கிக்க போ. ஐயோ ஏய் ராதா, சாப்பிட்டா மட்டும் போதுமா? கோயில் இது, இங்கேயும் வந்து தொல்லை பண்ணாத ராதா. நான் கோயில்ல வர்றது நிம்மதிக்கு வரேன் தேடி. என் மனசுல நிம்மதியே இல்ல. எப்படி இருக்கு? கடன் பிரச்சனைனால வந்து இப்பதான் ஏதோ மீனராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல குரு வந்திருக்காராம். அவரை தொர்த்தி விட்டுறா தெரியும், தயவு செஞ்சு ப்ளீஸ் ஜி. ஏதோ அதிசார யோக என்ன சொன்ன? அதிசார யோகமா இப்ப எனக்கு மீனராசிக்கு. நீ வந்து பணம் கொட்ட கொடுன்னு கொட்ட போதும். மீன ராசிக்கு தானே? ஏன் மீனராசிக்காரன் தானே இருக்க? நீ மீன ராசிக்காரன் தான், ஆனா உனக்கு எதுவும் கொட்டலையே கூரையை பிச்சுக்கிட்டு.